ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வியாழக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயும் க்ஷேமமாயும் ஆசீர்வாதமாயும் பாதுகாப்போடும் இருக்க கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. இன்று மாலை 7 மணிக்கு சகோதரர்களின் ஜெபம் இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரர்கள் உங்களால் இயன்ற மட்டும் கடந்து வந்து இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நான் வாசிக்கிறதான வேத பகுதி நாம் அடிக்கடி கேட்டிருக்கிறதான ஒரு வேத பகுதியாக இருக்கலாம். ஆகிலும் கர்த்தருடைய வசனங்களை அடிக்கடி நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வது நம்முடைய ஆத்மீக வாழ்க்கைக்கு அது மிகவும் நல்லது என்பதனால் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 41 அதிகாரம் 13 வசனத்தில் சொல்லியிருக்கிறது, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை குறித்து எந்த அளவுக்கு கரிசனை உடையவர் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து வேத புத்தகத்தில் நிறைய வசனங்களை வாசிக்கிறோம். அவர் கரிசனை உள்ள தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மை பராமரிக்கிற தேவன், நம்மை வழிநடத்துகிற தேவன், நமக்காக எல்லாவற்றையும் எப்போதும் செய்கிற தேவன். விசேஷமாக இந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது, என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, என்னவெல்லாம் நல்ல 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 பெயரை கொடுத்து யாக்கோபை குறித்து அல்லாட்டல் இஸ்ரவேலை குறித்து தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அப்படி சொல்லி வரும்பொழுது என்ன சொல்கிறார் என்று கேட்டால், பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து இந்த வார்த்தைகள் இஸ்ரவேலை குறித்து சொன்னதான வார்த்தைகள். அவர்கள் பூமி எங்கும் சிதறடிக்கப்பட்டிருந்த காலங்களில் அவர்கள் எல்லாரையும் ஒன்றாய் கூட்டி சேர்த்து ஒரு ஸ்தானத்தில் கொண்டு வந்தார். வேதத்தில் சொல்லி இருக்கிறது, பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். அது மாத்திரமல்ல, 10 வசனத்தில் சொல்லும்போது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உன்னை எங்கெல்லாம் இருந்து கூட்டி சேர்த்திருக்கிறேன், ஆகினால உனக்கு எதிராக இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள், ஆகிய நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன்னுடைய தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வசனங்களை எல்லாம் சொல்லிட்டு தான் சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். இது பழைய காலத்தினுடைய இஸ்ரவேல் ஜனத்தை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஆனால் இப்போது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர் என்று அழைக்கப்படுகிறபடினாலே இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் பொருத்தமான வார்த்தை. நாம் எங்கோ கிடந்தோம், ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து ரட்சித்து அவருக்கு சொந்தமாக்கினார். பாவத்திலும் சாபத்திலும் உழன்று கிடந்ததான நம்மை அவருக்கு சொந்தமாக்கி, நீ என்னுடையவன் என்று சொன்னார், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னார். மாத்திரமல்ல, உண்மையில் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கில் லட்சையடையும்படியாய் இருக்கத்தக்கதாக நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். விசேஷமாய் உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். கர்த்தர் நமக்கு துணையாக இருந்தால் யார் நமக்கு எதிராக இருக்க முடியும்? ஒருவரும் நிற்க முடியாது. இந்த கால வேளையில உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் துணையாக இருப்பாராக. அவர் நமது வலது கையை பிடித்து நம்மை வழி நடத்துவாராக. அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் நிறைவான, உறுதியான, நடைமுறையான, ரியாலிட்டியான வார்த்தையாய் மாற்றி தருவாராக. இந்த வார்த்தை என்னவென்று கேட்டால், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். பரிசுத்த பிதாவே, வல்ல தேவனே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு துணை நிற்கிறீர் என்கிறதான அந்த ஒரு வார்த்தை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நாங்கள் யாதை குறித்தும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எங்கே இருந்து வந்தோம், எங்கே போகிறோம் என்பதை குறித்து நாங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நீர் எங்களை தூக்கி எடுத்தவர், நீர் எங்களை பாதுகாத்தவர், இதுவரைக்கும் பராமரிக்கிறவர், இனியும் கர்த்தாவே எங்களுக்கு துணை நிற்கிறவர். இந்த நிச்சயத்தோடு இந்த நாளிலே நாங்கள் ஓட எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறந்து விடாதீர்கள், நாம் எங்கேயோ இருந்து தூக்கி எடுக்கப்பட்டவர்கள். இப்பொழுது உன்னதத்தின் தேவனாகிய கர்த்தர் நமக்கு துணை நிற்கத்தக்கதான அளவுக்கு நம்மை அங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். நாம் பயப்பட தேவையில்லை, முன்னேறி செல்வோம். அவர் சொன்னதை நமக்கு செய்கிறவர். God bless you abundantly again and again and again and again. Amen.